அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கான அப்டேட் அடுத்த கட்டமாக இந்த ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான அடுத்த கட்ட அறிவிப்பு எப்பொழுது வரும், இது சம்மந்தப்பட்ட தகவல் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்த நபர்கள் அங்கே இன்டர்வியூ நடக்கக்கூடிய ஹாலில் மற்றும் அங்கே இன்டர்வியூ நடத்தின அதிகாரிகள் உட்பட சிலர்கிட்ட சேகரித்த சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் மசால்ஜி இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த பணியிடங்கள் சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட செலெக்ஷன் பட்டியல், அதாவது ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூக்கான செலெக்ஷன் பட்டியல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்கு உள்ளார அப்டேட் கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மார்ச் மந்த் இறுதி, அதாவது இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக், ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு, இந்த மாதிரி இந்த 2 வீக்குள்ளார அந்த அப்டேட் கொடுத்துருவாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க அப்படின்ற இன்னொரு தகவலும் இருக்குது. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும், 2வது பட்டியலும் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் இறுதிக்குள்ளார இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் இன்னும் ஒரு செலக்ட் ஆன நபர்கள் செகண்ட் லிஸ்ட்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் சில நபர்களுக்கு செகண்ட் லிஸ்ட் விட்டு அவங்க வந்து இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுவும் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல். ஏன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு வாட்ச்மேன் மசால்ஜி இவங்களுக்கான அப்டேட் வந்து ஃபஸ்ட் வீக் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ எல்லோரும் இந்த காமனாக வந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், காமனாக எல்லோரும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால் இதை பற்றின அப்டேட் சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 3 அப்டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லோரும் தொடர்ந்து கேட்கக்கூடியது. இது வந்து என்ன, அங்கே இன்டர்வியூ நடந்த இடத்துல அதிகாரிகளிடம் பேசும்போது அவர்கள் சொன்ன தகவலாக இப்போ சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, மேலும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எந்தவித புதிய அப்டேட் வந்தாலும் உடனுடனே வந்து நான் அப்டேட் போடுறேன். தேங்க்யூ. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.